இந்த வீடியோல நம்ம என்ஐஎஸ் போர்டை பத்தியும், என்ஐஎஸ் போர்டில் ஆன் டிமாண்ட் எக்ஸாம்னா என்ன, அதை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ என்ஐஎஸ் போர்டுங்கிறது நீங்க ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ போர்டு, அப்புறம் நீங்க என்னென்ன போர்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு போர்டு தான். இது இந்தியன் கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு போர்டு தான். ஓகேவா? இந்த போர்டில் நீங்க உங்களுக்கான ஸ்பீட்ல படிக்கலாம். நீங்க என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 30க்கு மேல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க எப்ப எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்ப எழுதிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸையும் அடிஷனலா நீங்க படிச்சுட்டு இருக்க சப்ஜெக்ட்ஸை விட இல்ல படிச்சு முடிச்ச சப்ஜெக்ட்ஸை விட எக்ஸ்ட்ராவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ என்ஐஎஸ்ல ஆன் டிமாண்ட் எக்ஸாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக போர்டு எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே மாதம் மட்டும்தான் வரும். ஆனால் என்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாம் இருக்கு, ஆன் டிமாண்ட் எக்ஸாம் இருக்கு. மாணவர்கள் எப்போ தயாராக இருக்காங்களோ அப்போ எழுதுற வாய்ப்பை என்ஐஎஸ் போர்டு வழங்குது. ஓகேவா? இதுக்காக அந்த போர்டு எக்ஸாமுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுதான் ஆன் டிமாண்ட் எக்ஸாம். இது யார் அப்ளை பண்ணானா, ஏற்கனவே 10th 12th எக்ஸாம் எழுதுனவங்க அவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 10th 12th பாஸும் ஆயிருக்கலாம், ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனால் 10th 12th எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஓசின்னு ஒரு விஷயம் ஆன் டிமாண்ட் எக்ஸாமில் இருக்குது. இந்த டிஓசி என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட். அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ எந்த போர்டில் நீங்கள் படித்தாலும் அந்த போர்டில் பாஸ் ஆன சப்ஜெக்ட்ஸில் 2 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் அந்த போர்டில் இருந்து என்ஐஎஸ் போர்டுக்கு நம்ம மாற்றலாம். அப்படி மாற்றுறதுனால அதே பாஸ் ஆன சப்ஜெக்ட்ஸை திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. அது என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதே மார்க் என்ஐஎஸ் போர்டில் சேர்க்கப்படும். ஸோ பாஸ் ஆன சப்ஜெக்ட்ஸ் மாற்றியாச்சு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெயிலான சப்ஜெக்டை நீங்கள் எழுதுறதா இருந்தால் என்ஐஎஸ்ஐ எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபெயிலான சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா என்ஐஎஸ்ல சில ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 30க்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு மட்டுமே 100க்கு 60 மார்க் வர மாதிரி, அதாவது தியரி ஒரு 40 மார்க் எழுதுற மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஸோ ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டீங்க, மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எக்ஸ்ட்ரா சில நியூ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும், நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும், நான் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், நான் அந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதனால் யார் பயனெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற போர்டாக இருந்தாலும் சரி, என்ஐஎஸ் போர்டாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க, பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி, அதே மாதிரி ஏற்கனவே மார்க் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, நிறைய மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3வது வகையான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து அவங்க படிக்க வராங்க, அதாவது கரியருக்காக. அவங்க திரும்பியும் +2 ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஏற்கனவே +2 படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை படிச்சு முடிச்சிட்டீங்க, ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க. அந்த குரூப்ல உங்க கரியருக்கு தேவையான அந்த சப்ஜெக்ட்ஸ் இல்லை. இப்போ மெடிக்கலுக்கு பயாலஜி தேவைப்படும், அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்க கரியரை நோக்கி நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அதை வச்சு உங்க ஃபியூச்சரை நீங்க டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அந்த எஜுகேஷன்ல இல்லாட்டியும் அந்த எஜுகேஷன் தேவையான எலிஜிபிலிட்டி தேவையான அந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும் எடுத்து அந்த எலிஜிபிலிட்டியை நீங்க பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க உருவாக்கலாம். ஸோ இதற்கு எங்கள்கிட்ட நீங்க கவுன்சிலிங் வந்தீங்கன்னா, உங்களுடைய கரியர் என்னன்னு நீங்க தெளிவாக சொன்னீங்கன்னா அதற்கேற்ற சப்ஜெக்ட்ஸ் நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீட் படிக்கணும், இல்லை நான் பயாலஜி படிக்கணும், இல்லை நான் மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட் +2 படிச்சிருக்கணும். இல்லை நீங்கள் +2 நீங்கள் பயாலஜி படிக்கலைன்னு சொன்னீங்கன்னா பயாலஜி மட்டும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். உங்கள் இப்போ மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் சர்டிஃபிகேட்டில் இருக்குது, பயாலஜி மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் பயாலஜி மட்டும் எடுத்து நீங்கள் +2 நீங்கள் திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. பயாலஜி மட்டும் எடுத்து நீட்டுக்கு எலிஜிபிள் ஆகி நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, நீங்கள் சயின்ஸ் குரூப்பை நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, +2 திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்ஸை மட்டும் படித்து நீங்கள் பைலட் ஓட்டுறதுக்கு தேவையான லைசன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த லைசன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டியை இந்த என்ஐஎஸ் போல பெற்றுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் கைட் பண்ண தயாராக இருக்கோம். எங்கள்கிட்ட வாங்க.